டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் 70 டேஸ் ஸ்டடி பிளானில் வந்து பார்த்தோன்னா 3rd டே வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ 3வது நாள் இன்றைக்கி நீங்கள் படிக்க வேண்டிய அந்த 5 டாபிக் வந்து பார்த்தோன்னா நான் இன்றைக்கி வந்து நான் சொல்கிறேன். ஸோ ஐ திங்க் நீங்கள் வந்து ரெகுலராக அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி வந்து அந்த ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது என்னென்ன டாப்பிக்லாம் நான் கொடுக்குறேனோ அதை முடிஞ்ச அளவுக்கு வந்து அன்னன்னைக்கே முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சிலபஸ் இதை முடிச்சுட்டு நம்ம மீதி வந்து பார்த்தோன்னா எஜுகேஷன் வேறு இருக்குது. ஸோ அதுக்கான சிலபஸும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அங்கங்கே நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிங்க, அங்கே ஸ்டோரேஜ் ஆகுது, எதனா வந்து ஒரு சில இடத்துல வந்து பார்த்தோன்னா பிளாக் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக சிலபஸை வந்து நம்ம கவர் பண்ண முடியாது. ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா பிகினராக இருந்தால் கூட ஒன்றுமே நான் இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அந்த மாதிரி ஸ்டேஜில் இருந்தால் கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சிலபஸை ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ டே 3 இன்றைக்கி நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். அதே மாதிரி நேற்று வந்து நான் ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் டிஸ்கஸ் பண்ணதில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா 40 மார்க்குக்கு மேலே நான் என்னால் எடுக்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டை போட்டுருந்தீங்க. ரொம்பவே மகிழ்ச்சியாக இருந்தது. ஸோ உண்மையாலுமே வந்து பார்த்தோன்னா நான் சொல்கிற ஒரு விஷயத்த நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னும் போது உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷம்தான். இப்போவும் இன்றைக்கும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதே மாதிரி ஸோ மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் நான் முடிஞ்ச அளவுக்கு நான் ரெடி பண்ணிடுறேன். என்னால் வந்து பார்த்தோன்னா டைம் கரெக்டாக ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஸோ நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருங்க. அந்த நேரத்துக்கான சிலபஸ் படி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் வந்து பார்த்தோன்னா ரெடி பண்ணி நான் அப்டேட் பண்ணுறேன். இன்றைக்கான டெஸ்ட் அதை வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். ப்ளஸ் இன்றைக்கி வந்து நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னா யூனிட் 2 எடுத்துக்கோங்க. நம்மளுடைய மெஸ்மரைஸ் அகாடமி புக்கு யூனிட் 2 புக் எடுத்துக்கிட்டு அதில் 5 டாபிக் எது அப்படின்னா ஃபர்ஸ்ட் டாபிக் ஆண்ட்ரூ மார்வல். ஸோ இவருடைய டு காய் இஸ் மிஸ்ட்ரஸ். ஸோ டு இஸ் காய் மிஸ்ட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஜான் டன்னோடைய கானனைசேஷன். ஆக்சுவலாக இது 2 போயமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெட்டாபிசிக்கல் போயம். ரொம்பவே நிறைய விஷயத்த வந்து நம்ம வந்து இன்டர் கனெக்ஷனாக இருக்கும். ஸோ ரெண்டுமே லவ் போயம். ஆக்சுவலாக டு காய் இஸ் மிஸ்ட்ரஸும் அதே மாதிரி கான்வர்சேஷன் அப்படின்ற போயமும் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா லவ் போயம். ஸோ எப்படி வந்து அவங்களுடைய லவ்வை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்த ரொம்பவே அழகாக, ரொம்ப கம்மியான லைன், போயம் லைனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நிறைய விஷயத்த வந்து நீங்கள் வந்து கேதர் பண்ணிக்கலாம். இது ரொம்ப நேரம் எடுக்காது டைமு. அதனால் நம்ம இந்த 2 டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா போயமில் வச்சுருக்கோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதே யூனிட்டில் நீங்கள் படிக்க வேண்டிய அடுத்த 3 டாபிக் எது அப்படின்னா ஒன்று ஸ்கூல் ஃபார் ஸ்கேண்டல். இது ஷெரிடனுடைய ஸ்கூல் ஃபார் ஸ்கேண்டல் வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு ட்ராமா. இதுலேருந்து கம்பல்சரி ஒரு கொஷின் வந்து பிஜிடிஆர்பி எக்ஸாமில் எப்போவுமே கேட்குறாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த சிலபஸ்லேயும் இது இருக்குது. ஸோ அப்போது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ரெஃபர் பண்ணுங்கள். இப்போ நான் சொன்ன 2 போயம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லையும் இருக்கும். அதையுமே நீங்கள் வந்து முடிஞ்சால் ரெஃபர் பண்ணிட்டு வந்துடுங்க. அடுத்தது காக்ரோவுடைய த வே ஆஃப் தி வேர்ல்டு. இதுவுமே வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி படிக்க வேண்டிய டாஸ்க் தான். 3rd வந்து பார்த்தோன்னா ஆலிவர் கோல்ட்ஸ்மித்துடைய ஷீ ஸ்டூப் டு கான்கர். ஆக்சுவலாக ஏன் வந்து இந்த 3 டாப்பிக்கை நான் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த 3 டாப்பிக்கும் எப்படி இருக்குன்னா நம்ம சூஸ் பண்ண மாதிரி இந்த கான்வர்சேஷன் அண்ட் டு காய்ஸ் மிஸ்டர்ஸ் நம்ம சூஸ் பண்ணோம் இல்லையா. ஸோ அது வந்து ஒரு லவ் போயம் அப்படின்ற மாதிரி இதுவுமே வந்து பார்த்தோன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து இந்த 3 ட்ராமாவும் ஆல்மோஸ்ட் படிக்கிறதுக்கு ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தோணும். அதில் நீங்கள் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர்ஸை நீங்கள் வந்து பார்ப்பீங்க. ஸோ அந்த கேரக்டர்ஸை மட்டும் கொஞ்சம் டிவிஷன் பண்ணி எந்தெந்த இயரில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, எந்த மாதிரியான ஜானரில் இது எழுதியிருக்காங்க, ஸோ இதெல்லாம் கொஞ்சம் வேரியேஷன் பண்ணி ப்ளஸ் இதுக்குள்ளே இருக்கிற அந்த கதை ஸ்டோரி அதை கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி இந்த 5 டாபிக் நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா சூப்பரான ஒரு ஸ்டடீஸ் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா டே 3ல் இருக்கோம். ஸோ இன்னும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 70 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா 3 நாளுடைய ஒர்க்லேயே ஸோ நம்ம நிறைய விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா கேதர் பண்ணியிருக்கோம். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இதை வந்து ஃபாலோ பண்ணாலே ஈஸியாக சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்ற ஐடியாஸ் உங்களுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம அடுத்து டெஸ்ட் சீரியஸ் வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன விஷயங்கள்
நீங்கள் பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட்டில் கொடுத்துட்டே வாங்க. ஸோ எவ்வளோ நேரம் படிக்கிறீங்க, அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் சீரியஸ் நான் கொடுக்குறேன் அப்படின்னா அதில் எவ்வளோ மார்க் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியுது, என்னென்ன விஷயங்களை நீங்கள் கேதர் பண்ணிக்கிட்டீங்க. இப்போ நான் வந்து நிறைய பேர் ஒரு சிலர்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ நான் வந்து கொடுத்த டாப்பிக்கில் நான் ஒரு சில டாபிக் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன், ஒரு சில டாபிக் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியல. கண்டிப்பாக அப்போ தான் தெரியும் எனக்கு ஸோ என்ன மாதிரியான விஷயங்களை உங்களுக்கு வந்து நான் கொடுக்கணும் அப்படின்ட்டு. அப்போது நம்ம இன்றைக்கி படிக்க வேண்டியது யூனிட் 2. ஸோ இந்த யூனிட் 2ல் ரெடி ஆகிடுங்க. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.